வணக்கம். பெரும்பாலும் குழந்தைகளுக்கு அடலசன்ட் பீரியட்ல டயபெட்டிஸ் வந்தது அப்படின்னா, அது டைப் 1 டயபெட்டிஸா தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. டைப் 2 டயபெட்டிஸாவும் இருக்கலாம். அதாவது அவங்களுடைய அம்மா, அப்பாவுக்கு சுகர் இருந்து, தாத்தா, பாட்டிக்கு இருந்து, ஃபேமிலி ஹிஸ்டரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். 2வது அந்த குழந்தைகளுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது. 3வது அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ், அதாவது அந்த குழந்தையினுடைய கழுத்தினுடைய பின்புறம் ஒரு கருப்பு நிற பட்டை, அதை நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்கின் சேஞ்ச், இதுக்கு அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தாலும் கட்டாயமா அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு நாம செக் பண்ணிக்கிறது மிக அவசியம். வணக்கம். பெரும்பாலும் குழந்தைகளுக்கு அடலசன்ட் பீரியட்ல டயபெட்டிஸ் வந்தது அப்படின்னா, அது டைப்